கர்ப்பத்தால் வெடித்த மோதல். விஜய் டிவி பிரியங்கா எடுத்திருக்க தற்கொலை முடிவு. விஜய் டிவி பிரபலங்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி தான். விஜய் டிவியுடைய மிக முக்கியமான தொகுப்பாளி பிரியங்கா. இவங்களுக்கு எதற்காக இப்படி ஒரு மோசமான முடிவு எடுத்தாங்க? இவங்களுக்கு திருமணமாகி இப்பதான் 2 வருடம் ஆகுது. ஏற்கனவே பிரியங்கா முதல் திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய முதல் திருமணத்திலயும் இதே மாரி தான் நெறைய பிரச்சனை. அவங்களுடைய முதல் கணவர விவாகரத்து பண்ணாங்க பிரியங்கா. அது ஒரு காதல் திருமணம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இது எல்லாருக்குமே பெரிய சந்தேகத்த ஏற்படுத்துனுச்சு. இருந்தாலும் எனக்கு அவர் வேண்டாம். 5 வருடம் ஒண்ணா பண்ண திருமண வாழ்க்கையில திடீர்னு ஒரு கசப்பு. அதனால பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகு கூட பிரியங்கா எனக்கு திருமணமே வேணாம். நான் சந்தோஷமா, ஜாலியா இருக்கேன். இப்படியே இருந்துர்றேன் அப்படின்னு விஜய் டிவில தொடர்ந்து பயங்கரமான ஒரு தொகுப்பாளினியா ஜொலிச்சாங்க. சொல்லப்போனா விஜய் டிவில அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரு தொகுப்பாளினி இருந்தாலும், இப்போ பிரியங்கா பிடித்திருக்க இடத்த யாராலயும் பிடிக்க முடியல. அசைக்க முடியாத ஒரு ஆலமரமா விஜய் டிவில வளர்ந்து நிக்கிறாங்க பிரியங்கா. பிரியங்காவுடைய இந்த வளர்ச்சிய பார்த்து எத்தனையோ பேரு பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் பிரியங்காவுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சரியில்ல. பிரியங்காவுக்கு ஒரு திருமணம் பண்ணி பார்க்கணும். அவ சந்தோஷமா இருக்கிறது தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு பிரியங்காவுடைய குடும்பத்தினர்கள் ரொம்ப போராடுனாங்க. இருந்தாலும் பிரியங்கா அத பத்தி கண்டுக்கவே இல்ல. சொல்லப்போனா பிரியங்காவுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க அம்மா தான். ஸோ அவங்க அம்மாவுக்கு அது பயங்கர அ உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்துனுச்சு. பிரியங்காவுடைய இப்படி இருக்கிற நிலைமை எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட நெறைய உடல் உபாதைகள் காரணமா பிரியங்கா தன் அம்மாவுக்காக 2வது திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சாங்க. வசி சச்சி அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர பிரியங்கா 2வது திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு திருமணமாகி 2 வருடம் ஆகப்போது. எந்த பட்சமே இல்ல. நல்லபடியா போயிட்டு இருக்கு திருமண வாழ்க்கை. இதுல பிரியங்கா திடீர்னு தனக்கு கர்ப்பம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு செய்திய அறிவிச்சாங்க. அவர் பார்த்தா அது ஃபேக் அப்படின்னு சொல்லி அவங்களே திரும்ப ஒரு பதிவு போட்டாங்க. ஆனா இந்த பதிவ பார்த்து பிரியங்காவோட குடும்பத்தினரும் வசி சச்சியும் நாம ஏன் திருமணம் பண்ணி 2 வருடம் ஆகுது. இன்னமும் குழந்தை பெத்துக்கக்கூடாது. நாம குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு வசி சச்சி பிரியங்காட்ட பேசியிருக்காரு. ஆனா பிரியங்கா அதுக்கு சம்மதம் சொல்லலையாம். காரணம் என்ன அப்டின்னா, பிரியங்கா விஜய் டிவில ஒரு பெரிய முக்கியமான தொகுப்பாளியா இருக்காங்க. நான் இப்போ திடீர்னு கர்ப்பமாகி அந்த ஷோ விட்டு விலகிட்டேன் அப்டின்னா, என்னோட இடத்த வேற யாராவது பிடிச்சுருவாங்க. அது எனக்கு பிடிக்காது. அதனால இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்டின்னு பிரியங்கா வசி சச்சிட்ட பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாம ஏன் வாடகை தாய் மூலியமா குழந்தை பெத்துக்க கூடாது? நடிகை நயன்தாரா அப்டிதானே குழந்தை பெத்துக்கிட்டாங்க. அது அவங்களோட சினிமா கேரியர பாதிக்கவே இல்ல பாத்தியா? அதனால நாமளும் அப்படியே குழந்தை பெத்துக்கலாம் அப்டின்னு தனது கணவரான வசி சச்சிட்ட பேசியிருக்காங்க. இத வசி சச்சி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. பிரியங்கா எதுக்காக இப்படி பண்றா? அப்படின்னு பிரியங்கா கிட்ட ஒரே வார்த்தை சொல்லியிருக்காரு. "நீ விஜய் டிவிய விட்டு நின்னுடு. நின்னுட்டு நாம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாம்" அப்படின்னு அவரு பிரியங்காவுக்கு சொல்லியிருக்காரு. ஆனா பிரியங்கா அத ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். "ஸோ எனக்கு விஜய் டிவி தான் முக்கியம்" அப்படின்னு சொல்ல, ஸோ அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது பயங்கர ஒரு பெரிய சண்டையா மாறியிருக்கு. "நான் முக்கியமா? விஜய் டிவி முக்கியமா?" அப்படின்னு அவரு கேட்க, அந்த நேரத்துல பிரியங்கா வேற ஆப்ஷன் இல்லாம, "எனக்கு என்னுடைய தொகுப்பாளினி பணி தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீங்க" அப்படின்னு சொல்ல, வசி சச்சி கடுப்பாகி, "அப்படியாப்பட்ட விஜய் டிவி தான் உனக்கு முக்கியம்னா, நான் உனக்கு இனிமே தேவையில்ல. நான் உன்ன விவாகரத்து பண்றேன். நீ தாராளமா உன் குடும்பத்தில போய் செட்டில் ஆகிட்டு, அங்கேருந்து விஜய் டிவியே கட்டிட்டு அழு" அப்படின்னு பிரியங்காவ பயங்கரமா திட்டி சண்டை போட்டு வீட்ட விட்டு தொரத்தி அடிச்சிருக்காரு. இத பிரியங்காவால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. வீட்டுக்கு வந்த பிரியங்காவ அவங்களுடைய அம்மாவும் பயங்கரமா திட்டியிருக்காங்க. "ஸோ உனக்கு பேஷன் முக்கியம் தான். ஆனா அத விட குடும்பம் முக்கியம். குழந்தை குட்டி முக்கியம். என்னுடைய மன திருப்திக்கு தான் நான் உனக்கு திருமணம் பண்ணி வச்சேன். ஆனா நீ அதையும் கெடுத்துட்டு இப்படி விஜய் டிவி தான் முக்கியம்னு நினைக்கிறேன்னா, அப்போ இதுக்கு மேல நான் உன்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு. எனக்கு உன்ன பார்த்தாலே பிடிக்கல. நான் செத்தா கூட உனக்கு கவலை இல்ல" அப்படின்னு அவங்க அம்மாவும் பிரியங்காவ கண்டபடி திட்டியிருக்காங்க. இப்படி தன்னுடைய கணவரும் தன்ன புரிஞ்சுக்கல. தன்னுடைய அம்மாவும் தன்ன புரிஞ்சுக்கல. தான் அப்போ யாருக்குமே பிடிக்கலையா? நான் பண்றது எல்லாருக்குமே பிடிக்காம போயிடுச்சா? நான் பண்றது எல்லாமே கேவலமா இருக்கா? அப்படின்னு பிரியங்கா தனக்குள்ளேயே பயங்கர டிப்ரஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா வந்து மண்டைய போட்டு கசக்கி புழிஞ்சிருக்காங்க. நைட்டு ஃபுல்லா தூங்காம அத பத்தி யோசிச்சுட்டு இருந்த பிரியங்காவுக்கு திடீர்னு மைண்ட் ஸ்லிப் ஆகி அவங்க எடுத்திருக்க தற்கொலை முடிவு தான் ஒட்டுமொத்த விஜய் டிவியும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.